ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ராதாருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலக்ஷ்ண பரபிரமணே நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. ஓம் வேதவியாசாய நமோ நம. ஓம் மகாசரஸ்வதியே நமோ நம. சர்வகுருப்யோ நமோ நம. ரொம்ப புண்ணியமான நாள் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. சாதாரணமாக கண் முழிக்கிற வழக்கம் இருக்குது. கண் முழிக்கிற போது பஜனை செய்கிறதோ நாமஜபம் செய்கிறதோ இல்லை பாகவதம் ராமாயணம் முதலிய புண்ணிய கிரந்தங்கள்லாம் பாராயணம் செய்கிறதோ இல்லை உபன்யாசம் கேட்கறது இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. இன்றைய தினம் பகவத்கீதையில் புண்ணியம் பாவம் சொர்க்கம் வைகுண்டம் நரகம் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரிந்த ஓரளவு கருத்துக்கள் எல்லாம் சொல்லலான்னு இருக்கேன். அது பெரிய எனக்கு பாக்கியம், எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது கேட்குற வழக்கம் பரம புண்ணியம் பரம பாக்கியம். நல்ல நேரம் இது, புண்ணியமான நேரம். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு தான் வைகுண்டத்துலேயும் ஏகாதசி. இன்றைக்கி கார்த்தால் எல்லா வைணவ ஆலயங்களிலும் நம்மால் ஒரு வைகுண்டத்துக்கு போகிறத அது ஞாபகார்த்தமாக இன்றைக்கும் ஒரு நிகழ்வு நடத்தினார்கள். சுவாமி வைகுண்டத்தில் வெளியில் வந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்தார். பக்தர்களும் சொர்க்கவாசலை தாண்டி போய் ஆலயத்தில் பிரவேசம் பண்ணி சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கான். சொர்க்க வாசல் அப்படின்னா நம்ம சொல்கிறோம், நம்ம வைகுண்ட வாசல்னு சொல்கிறதில்ல. வைகுண்டம்ங்கிறது ரொம்ப பக்தியாக இருக்கிற பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் தான் அது கிடைக்கும். மீதி புண்ணியம் பண்ண எல்லாரும் பூமியில் யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காளோ தர்மமான வாழ்க்கையை நடத்திருக்கார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் சொர்க்கத்தில் இருந்து மறுபடியும் பூமியில் பிறக்கிறார்கள். சாஸ்திரம் சொல்கிறது எப்போவுமே புண்ணியத்தையே செய்யணும், பாவத்தை நினைக்கக்கூடாது, பாவத்தை செய்யவும் கூடாது. பாவத்தை நிறைய செய்கிற போது நரகம் தான் கிடைக்கிறது, புண்ணியம் நிறைய செய்கிற போது சொர்க்கம் கிடைக்கிறது. புண்ணியம் பாவம் இந்த இரண்டு நிலைகளையும் தாண்டி இந்திரியங்கள் மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் தாண்டி ஆத்மாவிலே நிலைத்து நின்று பகவான்கிட்ட பரமபக்தி செய்கிற போது அவர்களுக்கு இங்கேயே மோட்சம் கிடைக்கிறது. உயிர் போன பிறகு வைகுண்டத்திலோ ஸ்தானம் கிடைக்கிறது. வைகுண்டத்திலோ கைலாசத்திலோ மணித்வீபத்திலேயோ இந்த புண்ணியலோகங்கள்லாம் பிரம்மலோகத்திலேயோ ஒரு ஸ்தானம் கிடைக்கிறது. சுவாமி கீதையில் சொல்கிற போது 9வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம், தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. க்ஷீணே புண்ணியே மத்ஸ்யலோகம் விசந்தி. ஏவம் த்ரயீ தர்மமனுப்பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. தர்மமான வழியில் எல்லா செயல்களையும் செய்கிற போது அவர்களுக்கு சொர்க்கம் என்கிற புண்ணியலோகம் கிடைக்கிறது. இப்போ பேங்க் நிறைய டெபாசிட் போட்டு வச்சுருந்தாக்கா அப்பப்போ வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரால் வர வர பேங்க் பேலன்ஸு குறையும். ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் செக்கு பேங்கில் போட முடியாது, மறுபடியும் டெபாசிட் பண்ணால் தான் போட முடியும். அந்த மாதிரி சொர்க்கத்தில் ரொம்ப இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிற போது புண்ணியமெல்லாம் குறைஞ்சுட்டே வருது. புண்ணியம் ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் பூமியில் பிறக்கணும். பூமியில் பிறந்து
பூமியில் பிறக்கிற போது நல்ல குடும்பத்திலாம் பிறப்பு கிடைக்கும். பூமியில் பிறந்து மறுபடியும் எல்லா தர்ம அனுஷ்டானங்களையும் செஞ்சு பக்தியினும் பெருக்கிண்டு ஞான மார்க்கத்தை பிரவேசம் பண்ணி இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முயற்சியெல்லாம் செய்வோம்னு அப்படி தான் இருக்காது. அதுதான் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தர்மமான வழியில் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு நேர் மாறாக யார் நரகத்துக்கு போகிறாருனாக்க திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனः காமः क्रोधः तथा लोभः தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். நரகம் என்கின்ற ஒரு இடத்துக்கு 3 வாயில் இருக்கிறது. அந்த ஒரு வாயில் காமம், ஒரு வாயில் லோபம், ஒரு வாயில் குரோதம். ஒரு வாயில் காமம், ஒரு வாயில் குரோதம், ஒரு வாயில் லோபம். இந்த மூணு ஏதாவது ஒன்றை எடுத்துட்டா கூட நரகத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மூணையும் தியஜேத் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சுவாமி உபதேசம் பண்ணுறார். பகவத்கீதையில் 16வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். அது காமங்கிறது தர்மத்துக்கு விரோதமான ஆசை. குரோதம்ங்கிறது காமத்தை அடைய முடியாத போது வருகிற கோபம், வயலன்ஸு, வன்மை, அப்படி ஒரு தீங்கு இழைக்கிற மாதிரி ஒரு செய்கை இது. லோபங்கிறது நம்மக்கிட்ட நிறைய பணத்தை வச்சுருந்தா கூட யாருக்கும் தர்மம் செய்யாமல், நல்ல வழியில் பணத்தை செலவு பண்ணாமல் பணத்தை நம்மிடமே வைத்துக்கொள்வது. பொதுவாக தண்ணீர் ஓடிண்டே இருந்தால் தான் ஆறு மாதிரி சுத்தமாக இருக்கும். தண்ணீர் ஒரு இடத்துல தேங்க வச்சுட்டாக்கா நாற்றம்தான் இருக்கும். எப்படி தேக்கப்பட்ட தண்ணீர் நாற்றத்தை குடிக்கிறதோ, ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை தேக்கி வைத்து கொண்டால் அது பிரயோஜனமே இல்லை. இந்த மூளை ஏதாவது ஒரு தப்பை செஞ்சால் கூட அவர்களுக்கு நரகம் நிச்சயமாக ஆகிடுறது. சுவாமி சொல்கிற போது 3வது அத்தியாயத்தில் 37 சொல்கிற போது காமயேஷ குரோதயேஷ ரஜோ குணசமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரின விரோதி. நமக்கு முக்கியமாக 2 விரோதி. காமங்கிறது விரோதி, குரோதம்ங்கிறது விரோதி. காமம்னாக்க தர்மத்துக்கு விரோதமான ஆசைகள், குரோதம்னா கோவப்படுறது. அந்த தர்மத்துக்கு விரோதமான ஆசை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தவறான பிரயோகமெல்லாம் செய்கிறது. இது குரோதத்தினால ஏற்படுறது. இந்த 2ம் ரஜோகுணத்தினால வருது. ரஜோகுணம்ங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம காரம், புளிப்பு, உப்பு இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் சாப்பிட்ற போது எப்படியாவது ஒரு நமக்கு ஆசைப்படுற ஒரு குறிக்கோளை அடையணும், அதை அடையிறதுக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குணம் அமைந்துவிடும். அதான் ரஜோகுணம்னு சொல்கிறது. அரசர்களுக்கு ரஜோகுணம் இருக்கணும். நம்ம நாட்டுடைய பூமியை விஸ்தாரம் பண்ணணும், விஸ்தரிக்கணும், வேறு நாட்டோட போர் தொடுத்து ராஜ்யத்தை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கணும். தவறு இல்லை. இது சொன்னது முன்னாடி சத்ருகள் இருந்த காலத்தில் சொன்னது. இது இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ டெமோக்ரஸி இருக்குது. அதனால் கெட்ட ஆசைகளெல்லாம் விடணும். கெட்ட ஆசைகளை அடையிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோமோ அது மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. புத்த மதத்தில் புத்தர் சொல்கிற போது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அவர் என்னால் ஆசையே கூடாது அப்படின்னார்.
இந்த பூமியில் பிறந்த யாருக்குமே ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த ஆசையெல்லாம் அடைவதற்காகத்தான் மனித பிறவியை ஒரு கோணத்தில் பார்க்கிற போது அமைகிறது. அதனால் ஆசை இல்லாமல் இருக்க முடியவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. அதனால நம்ம சனாதன தர்மத்தை சொல்கிற போது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை இருக்கணும். இந்த ஆசையை தான் நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதைத்தான் சுவாமி சொல்கிற போது பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. அர்ஜுனா, நான் பலத்துக்கெல்லாம் மிகுந்த பலமாக இருக்கேன். எனக்கு ஆசையும் கிடையாது, விருப்பு வெறுப்பும் கிடையாது. ஆசையும் கிடையாது, விருப்பு வெறுப்பும் கிடையாது. என்னால் எதையும் அடைய முடியும். பலத்துக்கெல்லாம் பலமாக இருக்கேன், அந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்குது. அதனால் தர்மா விருத்தோ பூதேஷு, தர்மத்துக்கு உட்பட்ட தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப, தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகளை உயிரினங்களுக்கு தரவல்லவனாக நான் நிற்கிறேன், நான் தான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. ஒருத்தருக்கு பசிக்கிறதுனா சாதம் சாப்பிட்ணும்னு ஆசை தான் இருக்கும், உணவு சாப்பிடணும்னு ஆசை தான் இருக்கும். தாகம்னு வந்தாக்க நல்ல தூய்மையான தண்ணீரை குடிக்கணும்னு ஆசை வரும். இது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை தான். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். அதை அடையிறதுக்கு பகவானோட அனுகிரகம் இப்பவும் இருக்குது நமக்கு. அதே மாதிரி நல்ல உடையை உடுத்திக்கணும், நல்லா படித்து உயர்ந்த நிலையை அடையணும், நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை வியாபாரத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கி நல்ல காரோ ஸ்கூட்டரோ வாங்கி எல்லா இடத்துக்கும் கஷ்டம் இல்லாமல் போய் வரணும். இப்படிலாம் ஆசைப்படுறது தப்பில்லை. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகள்லாம் பிறக்கணும், பிறக்கிற குழந்தைலாம் புத்தாலியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகி அவர்களுக்கும் குழந்தைகள்லாம் பிறக்கும். இப்படி நினைக்கிறதெல்லாம் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை. இதெல்லாம் அடையிறது தப்பே இல்லை. நான் சனாதன தர்மத்தில் ஆசையை தியாகம் பண்ணணும் யாரும் சொல்லவே இல்லை. புத்தர் தான் இப்படி சொன்னார். சரியில்லாத கருத்து அது. அப்படி சொன்னால் புத்தர் தன்னுடைய மதத்தில் நிறைய பெண் சன்னியாசிகள்லாம் இருக்கிறதுக்கும் அவர் அதையும் ஏற்றுக்கொண்டார். கடைசியில் அவர் ஒரு பெண் சன்னியாசி விஷத்தை வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால அவர் இறந்து போனார்னு சொல்கிறது உண்டு. இப்படித்தான் அவருக்கு நடந்திருக்கு. இந்த கெட்ட ஆசைக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம், இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது தேர்தல் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். பதவி மேலே ஒரு நிறைய ஆசை இருந்ததுனால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி எல்லா மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்து எல்லாரையும் ஜெயிலில் போட்டு அப்படி ஒரு கஷ்டமான காலம் நம் நாட்டில் இருந்தது. இதே மாதிரி நம் புராணங்களை பார்க்குற போது துரியோதனுக்கு அவனுடைய ராஜ்யத்தின் ஆசை இருந்தது. அதனால் தவறான வழிகளை எல்லாம் செய்து பாண்டவர்கள் காட்டிலே இருக்கா மாதிரி அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டார். அவர் ராவணனுக்கும் தவறான ஆசை இருந்தது.
ராவணனுடைய மனைவி மண்டோதரி மிக அழகாக இருக்கலாம். இப்படி அழகான மனைவி இருந்தும் ராவணனுக்கு மற்றவர்களின் மனைவிகள் மீது ஆசை வந்து அதனால் ராவணனுக்கு எல்லா புகழும் கெட்டுப்போய் எல்லா சுற்றத்தாரம் இருந்து கடைசியில் ராவணனும் உயிரை விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதி கிடச்சி வருது. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசைகளை அடையிறதுக்கு ஒரு கோரமான தபத்தினி செய்வார்கள். ராவணன் அப்படி தான் தலையை வெட்டி தவம் செய்தால் சொல்லுவார். தலையை வெட்டினாக்கி இன்னொருத்தில் வந்துடும் ராவணனுக்கு. இரண்யகசிபன் இப்படி தான் ரொம்ப கோரமான தபமெல்லாம் செய்தார். மகிஷாசுரன் இப்படி தான் நிறைய தவம் செய்து கோரமான தவமெல்லாம் செய்தது பிறகு சுவாமிகிட்ட அதுக்கு வந்து ஒரு பலனை கேட்குற போது தவறான பலனை இல்லாமல் கேட்கிறார்கள். இந்த தவறான பலனை கேட்டு தவறான ஆசைகளுக்கு அடிமையாகிற போது அவர்களுக்கு அந்த தப்பசே அந்த பலனை தராமல் அவர்களுடைய கெடுதலுக்கு அதே காரணமாகிடுறது. இதுதான் சுவாமி சொல்கிறார் கீதையில் வந்து அசாஸ்திரவிகிதம் கோரம் தப்யந்தே தபோஜனாः தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராகபலான்விதாக. அந்த அசுரர்கள குணம் இயல்பாகப்படுத்தான் இருக்குது. கோரமான தபஸ் செய்கிறார்கள். தேவையில்லாமல் ஒரு தம்பம் அவர்கள்ட்ட இருக்குது, அகங்காரம் இருக்குது. காமத்திலையும் ராகத்திலையும் அவர்கள் வந்து முழு ஈடுபாடு இருக்குது. அவர் அப்படி தவம் செய்கிற போது அவருடைய உடலிலே இருக்கும் எனக்கும் அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கறது. கர்ஷயந்தஹ சரீரஸ்தம் பூத கிராமமச்சேதசஹ மாம் செய்வாந்தஹ சரீரஸ்தம் தான் வித்யமசர நிச்சயான். அப்படி அந்த மாதிரி அந்த கோரமான தபஸை செய்து அதனால் வரன் அடைஞ்சு அதனால் கெட்ட விஷயங்களுக்கு அவர்கள் அந்த தப்போபலனை வந்து வீணடிக்கிறார்கள். இந்த காமேஷ குரோதேஷ அதே தான் அதுவும். இப்போ இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தபஸ் செய்யணுங்கிறதுலாம் வரவே இல்லை. இப்போது யாரெல்லாம் சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எந்த விதமான தவமும் செய்யவில்லை. கடவுள் மீது நம்பிக்கையும் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். அதான் சுவாமி அதை தான் சொல்கிறார் 16வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். அசத்தியம் அபரதிஷ்டம் சே. இந்த உலகம் வந்து சத்தியத்தினால எங்களை இந்த உலகத்தில் நடக்க எல்லாமே தவறாக தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார்கள். ஜகத்து பிராகு அனீஸ்வரம். ஈஸ்வரன் உத்தரவு உலகத்தில் கிடையவே கிடையாது, ஜகத்தில் கிடையாது. அபரஸ்பர சம்போதம். ஆண் பெண் சேர்க்கை தான் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம். அபரஸ்பர சம்போதம் கிமன்யத்து காமஹேதுகம். இந்த ஆண் பெண் சேர்க்கையினால் ஏற்படுற இன்பத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு என்ன இன்பம் இருக்குது? இந்த மாதிரி கொள்கை உடையவர்களாக இருக்கிறார். இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு தெரியும், நமக்கு சமீப காலத்தில் நடந்ததெல்லாம் வந்து கேட்டுன்னு தான் இருக்கோம், பார்த்துன்னு தான் இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால அந்த கொடிய செயல்கள்லாம் புரியறதுனால சமுதாயத்துக்கும் கெடுதலாக இருக்குது. அவரோட ஆத்மாவுக்கும் அது நஷ்டம் ஆகிடுறது. அவர்களுக்கு ஒரு இன்பத்தை அடைஞ்சதுக்கப்புறமா ஆசை வந்து பூச்சி மாலை. இந்த ஆசை கொழுந்து விட்டு எரியுது. மேலே மேலே தவறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அக்னியில் எவ்வளோ விறகு வச்சாலும் அக்னி அணியாமல் மேலே மேலே எரியிடுறோம், அதே மாதிரி இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களுக்கு, கெட்ட ஆசை உள்ளவர்களுக்கு என்றுமே திருப்தி என்பதே ஏற்படுவதில்லை. அவர்களால் சமுதாயத்துக்கு மிகவும் மோசமாக நேரமாகத்தான் ஆகிறது. இதையும் சுவாமி சொல்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், பலம் பலவதாமஸ்மி தர்ம விருத்தோ பூத்தேஷு
காமோஸ்மி பரதர்ஷபான்னு சொல்லியிருக்கார் சுவாமி. நான் தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைகள்லாம் நான் இருக்கேன், அதுதான் நான் வந்து பூர்த்தியும் பண்ணித்தரேன்னு சொல்கிறார். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகத்தில் சாமி சொல்கிறார், காமாத்மானஹ ஸ்வர்கபராஹ ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. சொர்க்கத்திலிருந்து எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிக்க நினைக்கிறவர்கள் யாகங்கள் முதலான பல கர்மாக்கள்லாம் செஞ்சு புண்ணியத்தெல்லாம் செய்து சொர்க்கத்துக்கு போய் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அப்படி சொர்க்கத்துக்கு போனால் கூட அவர்கள் மீண்டும் பூமியில் வந்து பிறந்து ஆத்ம ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தான் ஆத்ம ஞானமும் அடைஞ்சு பக்தியின் உத்கிருஷ்டமான நிலைக்கு போனப்புறம்தான் அவர்களுக்கு பூமியில் மறுபடியும் பிறக்காமல் இருக்கிற மாதிரி வைண்டமோ கைலாசமோ மணித்வீபமோ எந்த தெய்வ சுரூபத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்களோ அந்த பதிவு அவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு சுவாமி சொல்கிறார். இது நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உலகத்தில் பொதுவாக வந்து நல்லதுக்கு வந்து குறைவாகத்தான் தெரியும். நமக்கு தப்பான விஷயங்களாக ரொம்ப பிரச்சாரத்தில் இருக்கும். டெலிவிஷன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, சினிமா இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து எது நமக்கு தேவையில்லாத விஷயம் அதுதான் தேவை மாதிரி அவர் பிரச்சாரம் செய்வார்கள். நான் உலகத்தில் பிறந்ததே காதல் பண்ணுறதுக்குன்னா பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர் மனசில் வந்து தப்பான விஷயத்தெல்லாம் அவர்கள் வேறு ஒன்று விடுகிறார்கள். இந்த உலகத்தில் பிறப்பது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை அடையிறதுக்குத்தான். அப்படி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத வாழ்க்கையை நடந்து மேலும் மேலும் நம்மை உயர்த்தி கொள்வதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, நவராத்திரி முதலிய விசேஷமான சுவாமிக்கு பூஜை செய்கிற மாதிரி நிறைய தினங்கள்லாம் நம்மளோட சம்பிரதாயத்தில் இருக்குது. அந்த அனுஷ்டானங்கள்லாம் சரியாக நடத்தி வந்து நம்ம எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ இந்த தெய்வங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாக்க நம்ம வாழ்க்கைக்கு அஜ்யமே சபலம் ஜென்னுன்னு சொன்னாலே அந்த மாதிரி அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம் அடைந்து தான் இருக்கும். ஜெய் சீதாராம். ஸ்வஸ்தி பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருத்திய சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.